ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரளம் ஸ்டார். எல்லாம் ரெடி இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பராக சிம்பிளாக ஒரு பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுவும் பாருங்கள், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டமும் இல்லாமல் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து இந்த பிரியாணி வந்து செய்ய போகிறோம். இவ்வளோ தான் அந்த ஸ்பைசஸ்ஸு: இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி. அதே மாதிரி சிக்கன் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அதே மசாலாவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுவுமே கடையில் வாங்கின மசாலாலாம் இல்லை. மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் போட்டு. எவ்வளோ வந்து நான் வந்து அரிசி தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து அரிசியை எடுத்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. டக்குன்னு நாம் வந்து தாளித்து விட்டுறலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த சிக்கனோட வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோதாங்க ஆகும். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால. ஓகேங்களா? வாங்க இப்போது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி ஆயில் வந்து ஊற்றிட்டேன். நான் பாருங்கள் எவ்வளோ கம்மியான ஆயில் ஊற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் அதில் போட்டுட்டேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். அன்னாச்சிப்பூ எல்லாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நாம் வந்து கொஞ்சமாக இது கூட வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அழகாக பாருங்கள் எப்படி வெங்காயத்தை அழகாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக வேலை ஆகிடும். ஸோ எல்லா வெங்காயத்தையும் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அப்படியே ஒரு 2 மினிட்ஸில் இந்த வெங்காயம் வந்து வதங்கிருச்சு பாருங்கள். ஸோ இப்போது 4 பச்சை மிளகா இது வந்து நான் கீராமல் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசஸ்க்கு வேணும் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் கீரையே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பசங்க வந்து ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்தளவுக்கு ஃபைனாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நான் பிரியாணிக்கு வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் தான் எடுத்துருந்தேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கலாம். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நான் வந்து இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிடுறேன். மோஸ்ட்லி நான் கல் உப்பு யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேரினேட் பண்ண சிக்கன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்குது. அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போது இதில் சிக்கனில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த மசாலா ஐட்டம் மட்டும்தான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் பெப்பர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே சிக்கனில் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் மறுபடியும் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏற்கனவே சிக்கனில் மேரினேட் பண்ணும்போது இதே மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நாம் வந்து கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்கும் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி தனியா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், தனியா பவுடரு. இது வந்து தனியா தனியாக வீட்டிலையே நான் அரைச்சி வச்சது. ஸோ அதையும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டு கறி மசாலா வந்து நான் வீட்டிலையே அரைச்சி வச்சது. ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி மசாலா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சிக்கனோடு சேர்ந்து வந்து வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி ஆழாக்கில் 5 டம்ளர் ரைஸ் பாஸ்மதி எடுத்திருக்கேன். அதை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது அதே அந்த ஆழாக்க அளவு எடுத்து இப்போ நான் 8 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு 2 இது கவுண்ட்டு வந்து தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் பிரியாணி நல்லா பொலப்பொலான்னு சூப்பராக வரும். நீங்கள் அதே ஈக்குவலாக நீங்கள் தண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ரைஸ் வந்து குழஞ்சி வந்துடும், பொங்கல் மாதிரி ஆகிடும். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இப்போ வந்து சிக்கன்லாம் வந்து வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் பார்த்துட்டு, அது கூட நாம் வந்து இப்போது ஊற வச்சுருக்கிற 1/2 hour நான் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஊற வைக்காமல் கழுவிட்டு உடனே போடுறீங்கன்னா 9 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது நான் வந்து கொஞ்சம் மில்க் பவுடர் போடுறேன், தேங்காய் மில்க் பவுடர். இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்து கூட ஊற்றிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். எங்கள் வீட்டில் இந்த டேஸ்ட்டு பிடிக்குன்றதுனால நான் போட்டிருக்கேன். இப்போது நான் வந்து ரைஸில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி போட்டு கூட வேக விடலாம். நான் மூடியெல்லாம் போடலாம், பக்கத்தில் இருந்து செய்கிறேன் அப்படின்றதுனால மூடி போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைஸும் சிக்கனும் நல்லாவே வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நாம் வந்து இன்னும் ஒரே ஒரு வேலை செஞ்சிடலாம். பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் வந்து நான் வந்து கடாய் வச்சு
ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமான எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி சூப்பராக கட் பண்ணி அந்த வெங்காயத்தெல்லாம் பிரித்து தனித்தனியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி நாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் உறிஞ்சி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய்யுமே வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஸோ நான் வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கல, சும்மா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட வரும் பிரியாணி. ஸோ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே அந்த டபராவோட மூடியை மட்டும் போட்டால் போதுங்க. நீங்கள் இதை வந்து தோசைக்கல் வைக்கணும், தோசைக்கல் மேலே வந்து எடுத்து அதை வைக்கணும், அதுக்கு மேலே சுடு தண்ணி வைக்கணும், இல்லை கறி போடணுன்றலாம் அவசியம் இல்லை. தம்மு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போது 10 நிமிஷம் நான் வந்து தம்மு வச்சுருந்து மூடி எடுத்துட்டேன். பாருங்கள் சோறெல்லாம் அப்படியே பூ போல் அப்படியே பூத்து வந்திருக்கு பாருங்கள். ரைஸ்லாம் இந்த மாதிரி பதம் வந்திருக்கு அப்படின்னாவே பிரியாணி தம்முக்கு இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் அடி தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தால் போதும், நம்ம அழகாக சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கலாம். திறந்த உடனே வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போ நான் பக்கத்துலேயே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை அப்படியே பூ போல் நம்ம வந்து மேலே அழகாக டெக்கரேஷனுக்காக தூவி விட்டுறலாம். இதை தூவி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் மறுபடியும் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆனியனோட அந்த இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது அந்த 2 மினிட்ஸ் மறுபடியும் நீங்கள் வந்து மூடி வச்சதுனால அந்த திறக்கும்போது இன்னும் சூப்பரான ஒரு ஸ்மெல்லோடு இருந்தது பிரியாணி. அப்படியே இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து ரைஸ் பூ போல் பூத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க பிரியாணி தம் பார்க்குறப்ப தான். அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு வெறும் மூடி போட்டு மூடினாவே போதுங்க. நீங்கள் வந்து அது மேலே கறி போட்டு வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த சூடாக இருக்கும்போதே பாத்திரத்தில் இருக்கிற பிரியாணியை மொத்தமாக நம்ம வந்து ரொம்ப குலைக்காமல் இந்த மாதிரி அங்கங்கே 4 இடத்துலையுமே வந்து எடுத்து ரைஸை வந்து நல்லா கலரி விட்டுறணும். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் எடுக்கும்போது உதிரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கட்டி போயிடும். நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். லெக் பீஸ் அப்படியே பார்க்கவே ஆசையாக இருக்குது. அப்படியே இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இப்போது சிம்பிளான வீட்டில் இருக்கிற சின்ன ஐட்டங்களை வச்சே நம்ம வந்து பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் எந்த ஒரு பிரியாணி மசாலாவோ அதுவோ எதுவுமே வாங்கலைங்க. எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாஸை வச்சு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி பிரியாணி செஞ்சு அசத்துங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.